ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் சலூன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி வந்து யார் டைரக்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் கோகுலுங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே நம்ம இந்த மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ வந்து அவங்க ஊரில் உள்ள பார்பர் வந்து செம்மையாக பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வளர்ந்துருப்பார். தானும் வந்து ஒரு பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் இருப்பார். அவங்க அப்பாவுக்காக இன்ஜினியரிங் படிப்பார். அதுக்கப்புறம் தான் பேஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அது ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அவரை பிடிச்ச மாதிரி அவர் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக மாறுறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மூவி. இந்த மூவியோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. பட் இந்த மூவியோட கிராஃபிக்ஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த மூவியில் வந்து செம்மையாக பெருசாக நம்மளை ஒர்க் அவுட் பண்ணி கூப்பிட்டு போனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் அவங்களோட காமெடி தான். அந்த காமெடி இல்லைன்னா இங்கே ஒன்றுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக அவர் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அந்த மூவியவே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் ரோபோ சங்கர் அவரும் நடுவில் அந்த காமெடி சொல்லி நிறையா சிரிக்க வச்சார். இந்த மூவியோட ப்ளஸ்னாலே அதுதான். ஆனால் அந்த காமெடிக்கும் இந்த மூவியோட கண்டென்ட்டுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. ஆனால் செம்மையாக சிரிக்க வச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓரளவுக்கு ஒன் டைம் போய் வாட்ச் பண்ணலாம் தேட்டரில் அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ரிவ்யூ. ஸோ இதுதான் இந்த மூவி ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட மறுபடியும் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.